தினந்தோறும் நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா ஜென்ஸ் யூஸ் பண்ணையில பாத்தீங்க அப்படின்னா அவங்க தாடி எல்லாம் வந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். லேடிஸ் வந்து இது வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு 3 நாள் ட்ரை பண்ணீங்கனாலே தெரியும் உங்க முகம் பாத்தீங்க அப்படின்னா பால் மாதிரி வெள்ளை ஆயிடும். உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் தடவை நல்லாவே நீங்க ஃபேர் ஆயிடுவீங்க. இன்னொன்று இதில் வந்து நம்ம மூக்கில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே இது வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கும் இது சேர்ந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். ரொம்பவே சூப்பரான முடி. அதுக்கப்புறம் நம்ம முகத்தில் இருக்கிற முடியெல்லாம் இருக்குல்ல, ஹேர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூடவே ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். ஒரே பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அதான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற பதிவில் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அதுட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட பாத்திரம் கூட வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் இப்போ நான் 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன். நம்ம நார்மல் பசும் பால் இருக்குல்ல, அதுதான் நான் சேர்க்குறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து ஜெலட்டின் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஜெலட்டின் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லா கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த பேக்கரி ஐட்டம்லாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி கடையில் எல்லாமே கிடைக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதாவது அந்த ஜெலட்டின் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா கரைஞ்சிரும் நல்லா. பால் பார்த்திங்கன்னா வெது வெதுன்னு சூட்டோடையே இருக்கும். அப்போ அதில் நம்ம இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் கூட பார்த்திங்க அப்படின்னா கட்டி இருக்கக்கூடாது. நம்ம லைட்டாக கைவிடாமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட அதில் கட்டி இருக்காது, உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு ஆன பின்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சும்மா கையில் எடுத்து போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போதும். இப்போ அவ்வளோதான். இப்போ இது இந்த மாதிரி ஒரு காண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டியும் ஆகிடாது. இந்த மாதிரி க்ரீமியாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட போடலாம். என்ன கையில் போட்டால் கொஞ்சம் லைட்டாக கையில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். வேணும்னா நீங்கள் கையில் கூட போடலாம். இல்லை ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூனில் பேக் சைடு வந்து லைட்டாக அந்த ஸ்பூன்லேயே நம்ம தொட்டு கூட இது மாதிரி போடலாம். இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லும் நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப கீழே போடக்கூடாது. நம்ம கண்ணுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னாலும் கண்ணுக்கு மேலேயும் நம்ம போடக்கூடாது. இது ஆக்சுவலாக அதனால் சைடு எஃபெக்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வந்து இது ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப அது ஸ்கின்னை பார்த்திங்க அப்படின்னா அது இழுக்கிற மாதிரி இருக்கும். கண்ணுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இந்த நேரம் சாஃப்டாக இருக்கும்ல, அதனால் இந்த பக்கம் சைடு மட்டும் நம்ம கண்ணை விட்டுட்டு எல்லா சைடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜெலட்டின் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கடையிலும் கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் ஆன்லைனில் கூட இருக்குது. 70 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இது நிறைய எண்ணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஜெலட்டின் பவுடரு. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஐப்ரோஸையும் விட்டுட்டு ஐப்ரோஸ் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி போட்டுருங்க. இது நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பிரைட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் ஆகிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம பேக்கெல்லாம் போடலை, நம்ம ரெகுலராக வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம போடாதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்ட வரகு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வர செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், 2வது நாள் 3வது நாள் போன வரகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த பேக்கோட வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம சும்மா போட்டுகிட்டே இருந்தோம்னாலும் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பாருங்கள், அப்படியே அழகாக வந்துடும். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா அழகாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வேணும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக நான் வந்து ஒரு 2 கோட் போட்டேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரே ஒரு கோட் லைட்டாக மட்டும் ஒரே ஒரு கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 5 இல்லை 10 நிமிஷத்தில் வந்து காஞ்சிரும். நான் வந்து 2 கோட் போட்டேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதனால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து
2 கோட்டு கூட 3 கோட்டு கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. எனக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே காயறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் பாருங்கள், இந்த இப்படியே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நல்லா பிரைட்டாக இருக்குது ஃபேஸ் அந்த நேர். அவ்வளோதான். இப்போ நான் பாருங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஃபஸ்ட் இருந்ததுக்கும் போட்டதுக்கப்புறம் இப்போ போட்ட வர உங்களுக்கு இருக்கிறக்கும் மூக்கிலெல்லாம் பாருங்களேன், அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஸ்கஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா இதே ஒரு இன்னொரு 3 நாள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணல ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பேக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போன்னு சொல்கிறதா நான் தினந்தோறும் சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பை பை.